ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷால் எடுத்துக்கலாங்க. இது வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேங்க. இப்போ ரெண்டாக மடித்து போட்டுட்டு சென்டரில் வந்து 2 பெட்ஷீட்டை மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து க்ராஸாக வச்சுக்கணும். இப்போ 2 ஆப்போசிட் சைட்லேயும் நான் காமிக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு 2 பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாங்க. டபுள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பில்லோவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த பில்லோ கவர் எதையும் யூஸ் பண்ணாமல் வெறும் பெட்ஷீட்டு அப்புறம் பழைய ஷால் மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ஒரு பில்லோ ரெடி பண்ணிட்டோங்க. அப்புறம் வந்து இது இன்னொரு ஷால் தான். இதை ஃபஸ்ட்டு நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டராக பார்த்து 2 பக்கமும் ஷாலோட 2 பக்கம் பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீழே வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம பின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கணுங்க. பின் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஊசி நூல் வச்சு கையில் கூட தைக்கலாம், இல்லை மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அந்த மடிச்சிருந்தால் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஷாலை வந்து இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கீழே பின் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பின் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம கிளாத்தில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஷாலு, அப்புறம் குட்டி குட்டி கேரி பேக்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்து நமக்கு தேவையானதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஷால்ஸும் அதே மாதிரி தான். இதை வந்து பீரோவோட டோரில் கூட உள்ளே ஹேங் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை கதவு பின்னாடி கூட நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஷால்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நீங்கள் கேரி பேக்ஸ்லாம் இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாலை வந்து இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு திரும்ப ஈவனாக இதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிருந்தோம், திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடிக்கணுங்க. இப்போ 4ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கணும். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஹேங்கர் அந்த மாதிரி வச்சு இந்த ஷாலை வந்து இப்படி உள்ளே வச்சு வெளியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தைக்கணுன்னா தைச்சிக்கலாங்க. நான் அதில் பின் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் வைக்க முடியாது. நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வெயிட்டான திங்ஸும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து நான் சொன்ன மாதிரியே இப்படி ஹேங்கர் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு ஹேங்கர் எடுத்து இப்படி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து இதோட சென்டரில் வந்து நம்ம வந்து கிளாத்தெல்லாம் இதுக்குள்ளே மடித்து வச்சுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி ஷால்லாம் மடித்து வச்சுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, டவல் எல்லாம் இதுக்குள்ளே மடித்து வச்சுக்கலாம். நான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லன்ச் டவல்ஸ், அந்த டர்க்கி டவல்லாம் இதில் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பீரோவில் மேலே வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க. வார்ட்ரோப்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீட்டாக நம்ம வந்து இதை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ் வந்து நம்ம ஆக்குபை பண்ணாது. நம்ம கீழே கிளாத்தெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு மேலே இதை ஹேங் பண்ணி விட்டோம்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இந்த மாதிரி பழைய ஷால் வந்து சும்மா இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.